வணக்கம் சார். வணக்கம் என் தமிழர்களுக்கு. சார், இப்போ தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது அங்கே ஒர்க் பண்ணுற ரெஜிஸ்டர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் இதில் எல்லாரும் முறைகேட்டில் ஈடுபடுறாங்க அப்படிலாம் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. உங்களோட பார்வையில் எப்படி? அதாவது திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் சுருண்டுகின்ற இயக்கங்கள். இதை சார்ந்த நபர்கள் அரசு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அடிப்பதோ மிகப்பெரிய கொள்ளை. கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழகம் முழுக்க கும்முடி புந்து கன்னியாகுமரி வரை பத்திரப்பதிவுத்துறை பல முறைகேடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் பேசிய பிறகு ஒரு காணொலியை நான் பார்க்கிற வியூவர்ஸுக்கு புரிந்து கொண்ட வகையில் நான் வெளியிடப்படுகிறேன். கிட்டத்தட்ட அரசு துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்களும் மற்றும் அமைச்சர்களும் உடந்தையாக திராவிட மாடல் உடைய ஆட்சியில் ஆளுங்கட்சியினர் செய்கிற லீலைகளையும் சேட்டைகளையும் நான் வீடியோவாக பதிவிடுகிறேன். அரசுக்கு இழப்பீடு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் இழப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஊழலுக்கு உட்பட்டவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள். அரசு துறைக்கு உட்பட்ட நிலங்கள் அனைத்தையும் கூறு போட்டு படமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அரசு துறை அதிகாரிகளும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாடும் நாட்டு மக்களும் காக்க வேண்டும் சொன்னால் திராவிட என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அவரிடமிருந்து இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்று சொல்கிற போது கும்முடி புனிந்து கன்னியாகுமரி வரை எந்த அளவிற்கு ஊழல் செய்ய வேண்டும், கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெற வேண்டும் என்பதிலே ஆளுங்கட்சியினர் திராவிடத்தை சேர்ந்தவர்கள் ஆழமாக வேரூன்றி ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நற்சான்று தான் நான் காண போகிற காணொளி பதிவை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆகவே இந்த திராவிட ஆட்சியில் திராவிட மண்ணில் திருட்டுத்தனத்தை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிற போது கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் மட்டும் 150 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களும் எவ்வளவு அரசு நிலங்களை சூறையாடி இருப்பார்கள் என்று பாருங்கள். இவர்கள் கண்ணில் பார்க்கின்ற அனைத்து விதமான பொருட்களையும் அனைத்து விதமான இடங்களையும் தனக்கு சொந்தமாக்குற ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆளுங்கட்சியில் செய்கிற அதிகாரங்கள், அட்டுழியங்கள், அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு சொல்லி அடங்காது, எண்ணி அடங்காத அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் தமிழால் உணர்ச்சிப்பட்ட ஏமாற்றிய மண்ணில் இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்கள். ஆகவே விழித்து கொள்ள வேண்டும் மக்களே. இந்த மண்ணையும் மக்களை சுரண்டுகின்ற ஒரு இயக்கம் திராவிடம் என்ற போது இந்த ஆளுங்கட்சியினர் செய்கிற சேட்டைகளை இந்த காணொலியில் பார்க்க வேண்டும் என அன்புடன் வேண்டுகிறேன். அரசு துறைகள் அனுமதித்தால் மட்டுமே ஒரு நிலத்தை வாங்கவோ விற்கவோ முடியும் என்ற சூழல் உள்ள நிலையில் நாம் பார்க்க இருக்கும் சம்பவத்தில் இந்த ஒட்டுமொத்த துறைகளை ஒரு கும்பல் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணை கொண்டு தனியொரு அரசாங்கத்தையே நடத்தி சுமார் 250 கோடிக்கும் மேல் கொள்ளையடித்துள்ள சம்பவம் திடுக்கிட வைத்துள்ளது. இந்த குற்ற பின்னணிக்கு உடந்தையாக முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ஒருவர் இருந்தது அதிர்ச்சி அளித்துள்ளது. இவர் யார் என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன் திருச்சியை சுற்றியுள்ள கிராமங்கள் திருச்செந்துறை, அல்லூர், திருப்பராய்த்துறை, கொடியாளம், கம்பரசம்பேட்டை, முத்தரசநல்லூர், பெரிய கருப்பூர் மற்றும் அந்தநல்லூர் போன்ற ஊர்களில் உள்ள நிலங்களை வாங்கவோ விற்கவோ பத்திர எழுத்தர்கள் TS கங்காதரன், J பிரபு, J சக்திவேலு லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், S சையத் அமானுல்லா, M முகமது சலீம், முகமது உஃபைஸ், M உமர், அந்தநல்லூர் சேர்மன் துரைராஜின் உதவியாளர் சுதாகர் மற்றும் கம்பரசம்பேட்டை சண்முகப்பிரியா அவரது கணவர் சரவணன் உள்ளிட்டோரின் சதியால் ஒரு இடத்தை பதிவு செய்ய சப் ரிஜிஸ்டர் முரளிக்கு ஒரு பிளாட்டுக்கு 1 லட்சம் வீதம் கிட்டத்தட்ட 25 கோடி இதுவரை வழங்கப்பட்டதாக தகவல் வந்துள்ள நிலையில் பத்திரப்பதிவு எழுத்தர்கள் மற்றும் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ்க்கு எவ்வளவு கிடைத்திருக்கும் என்பதை நீங்களே யூகித்து பாருங்கள். தற்போது சப் ரிஜிஸ்டர் முரளி காஞ்சிபுரத்தில் பணியாற்றி வருகிறார். இத்தனைக்கும் மூளையாக செயல்பட்டது ஆளுங்கட்சியை சேர்ந்த அந்தநல்லூர் சேர்மன் துரைராஜும் இவரின் உதவியாளர் சுதாகர் மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர் ராம்குமார் ஆகியோர். இவர்களுடைய தலைமையில் திருச்சியை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 20 பேரை கையில் வைத்துக்கொண்டு 250 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களுக்கு ஊராட்சி ஒன்றியங்கள் மூலம்
மனை வரன்முறை செய்யப்பட்டதாக போலியான உத்தரவுகள் தயாரித்து பத்திரப்பதிவு செய்ததன் மூலம் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் நிலத்தை வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியை சுற்றியுள்ள பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஆளும் கட்சியை சேர்ந்தவரே தனியாக ஒரு அரசாங்கத்தையே நடத்தி அரசுக்கு சுமார் 150 கோடி வருவாய் இழப்பை ஏற்படுத்தி 250 கோடிக்கு மேல் மோசடி செய்தது அம்பலமானது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் இந்த சம்பவத்தை பற்றி பல்வேறு புகார்கள் வந்ததன் அடிப்படையில் திருச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் திரு மணிகண்டன் தலைமையில் களத்தில் இறங்கிய லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ், சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்களில் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் மனை வரன்முறை உத்தரவுகள் போலியாக தயாரித்து பத்திரப்பதிவு நடந்ததை உறுதி செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய மோசடி கும்பல் குறித்த முழு விவரங்களை சேகரித்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் சமர்ப்பித்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னையில் உள்ள பத்திரப்பதிவு தலைமை அலுவலகத்தில் உள்ள ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அனுமதி கோரிய நிலையில் தமிழக பதிவுத்துறை தலைவர் நடவடிக்கை எடுக்க அனுமதி வழங்காமல் 1 வருட காலமாகியும் கிடப்பில் வைத்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குமுறுகிறார்கள். நாம் முன்பு கூறியிருந்த இந்த குற்ற பின்னணியில் உடந்தையாக இருந்த முன்னாள் மாவட்ட ஆட்சியர் யார் தெரியுமா? 2021ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து மக்களிடம் நற்பெயர் பெற்ற தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தான். தற்போது தமிழக பதிவுத்துறை தலைவராக பதவி வகிக்கும் இவர் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு குற்றவாளிகளுக்கு சாதகமாக நடவடிக்கை எடுக்க அனுமதி வழங்காமல் இழுத்தடித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணையில் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைத்து பத்திரப்பதிவுகளின் சர்வே எண்களை பிளாக் செய்ததால் நிலங்களை வாங்கியவர்கள் அதை விற்கவோ பேங்கில் லோன் வாங்கவோ முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த மோசடியால் சுமார் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அந்தநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு சரவணன் 10/2/2023 அன்று உறையூர் சார்பதிவாளருக்கு அளித்த விண்ணப்பத்தில் இனி வரும் காலங்களில் வரன்முறை உத்தரவு பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் மட்டுமே பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அந்தநல்லூர் பிடிஓ சகுந்தலா சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் எங்களுடைய பெயரை வைத்து போலியான ஆவணங்கள் தயாரித்து எங்களின் கையெழுத்தை போட்டு பத்திரங்கள் பதிவு செய்து விட்டார்கள் என்று திருச்சி ஜாயின்ட் 3 சார்பதிவாளரிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி மற்றும் கலெக்டரிடமும் புகார் அளித்துள்ளார். இப்படி ஊரை அடித்து உலையில் போட்ட கதையாக ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் முன்னாள் மாவட்ட ஆட்சியராக இருந்தவரும் சப் ரிஜிஸ்டர், பத்திரப்பதிவு எழுத்தர் மற்றும் 20க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் சேர்ந்து தனி அரசாங்கத்தை நடத்தியதை வெளிச்சம் போட்டு மக்கள் உங்கள் முன் சமர்ப்பித்துள்ளோம். ஒரு நிலத்தை வாங்குவதற்கு முன்பு அந்த நிலத்தின் விவரங்களை நன்கு அறிந்து கொண்டு பின்பு சரியான ஆவணங்களோடு முறையாக நிலத்தை வாங்கினால் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளும் அபாயம் ஏற்படாது. இப்படி குறுக்கு வழியில் சென்று நிலத்தை வாங்கினால் நாம் எதிர்பாராத விளைவுகளை சந்திக்க நேரிடும். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் சற்று ஆச்சரியத்தையும் ஏன் பீதியை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே எங்கள் நோக்கம். இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிரவும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.
சார் இதோட தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டுக்கு 1 லட்சம் மேனி மொத்தம் 25 கோடி வந்து சப் ரிஜிஸ்டருக்கு மட்டுமே போயிருக்கலாம் தகவல் வருது. அப்படி பார்க்கும்போது இது அமைச்சர் வரைக்கும் போகும்போது எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவர்கள் தான் வசூ செய்யக்கூடிய மன்னர்கள். இன்னைக்கு அரசு துறையில் இருக்க நீ இதுக்கு மேலே அரசியல்வாதி ஆக வேண்டாம். இந்த நாட்டில் ஒரு பார்ட்டிக்கு நீ தலைவனாக வேண்டாம். நீ வந்து ஒரு அரசுத்துறை அதிகாரிகிட்டே போதும் மொத்தமும் வந்து இதாகிடும். இப்போ சிஸ்டம் வேற மாதிரி வந்துட்டான். அரசு துறை அதிகாரிகளே வசூல் செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். கீழ்மட்டிலிருந்து மேல்மட்ட வரை வசூல் செய்கின்ற முறையில் இருக்கிறது. அனைத்து விதமான கூட்டுக்களவாணிகள், அரசு இயந்திரத்தில் இருக்கிற இயக்குபவர்களும் அரசு இருப்பவர்களும் இருவரும் இரு களவாணிகள், இரு கண்கள் போல் இருக்கிற அரசு ஆளுகிற அமைச்சர்களும் ஆட்சியாளர்களும் இருவரும் இரு கண்கள் வருது. இருவரும் செய்கிற கூட்டுச்சதி தான் இந்த மாதிரியான ஊழல்களுக்கான காரணம் அச்சனை இருக்கிறது. தமிழகம் முழுக்க இன்றைக்கு அரசு அதிகாரிகள் வசூல் செய்யக்கூடிய வேலைதான் இருக்கிறார்கள். மக்கள் சேவையை செய்யக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு இல்லாததுக்கு இதுவே ஒரு சான்று. ஒரு ஆகச்சிறந்த மாவட்ட ஆட்சியாளர் நல்ல பேர்னு சொல்லக்கூடிய நபர் செய்த சேட்டை தான் இந்த 150 கோடி சேட்டை. அப்படின்னா நல்லம் போல் போர்த்தி கொண்டு ஆட்சியர்கள் அமர்ந்து கொண்டு செயலாற்றி கொண்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் எத்தனை பேர் கையூட்டு பெறுகிறார்கள் என்பது ஒரு கூனி குறுகி வெட்கப்பட விஷயம். ஒரு சாதாரண ஒரு என்ஓசி வேணா கூட 10 லட்சம் 15 லட்சம் மாவட்ட அரசு தாராளமாக கேட்குறான் கையெழுத்து போகிறதுக்கு. இந்த நாடு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனில் உச்சகட்ட மாநிலமாக இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் நிறுவனம் எடுத்த ஆய்வு அடிப்படையில் இந்த 3 ஆண்டு ஆட்சிகளத்தில் தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியினுடைய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இவர்கள் மக்களைக்கானவர்களா நேர்மையாளர் என்ற ஒரு ஆய்வு எடுக்கின்ற போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% 2 பேர் கூட்டுக்கலவனை தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மக்களுடைய உணர்வுகளையும் திட்டங்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற விஷயத்து எதுவுமே இல்லை. காட்சியல் செய்தியல் பத்திரிகை ஊடகங்களில் செய்கிற செய்தியாக மட்டும்தான் இருக்க ஒழிய மக்களுக்கு சேவை செய்கிற தலைவர்கள் ஆட்சியர்கள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நான் உட்கார்ந்து கொண்டு இருப்பது போல் கவலாயிட்ட நோக்கத்தோடு செயல்படுற அரசு. நீங்கள் கேட்கிற கேள்வியில் நான் விடை என்ன சொல்கிற போது அரசு துறை சப் ரிஜிஸ்டர்லேருந்து ஒட்டுமொத்த மாவட்ட டிஆர்லேருந்து ரிஜிஸ்டர்லேருந்து தலைமை வரையும் ஐஜி வரையும் மிகப்பெரிய ஒரு லாபி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த தமிழகத்தில் இருக்கிற அரசு சொத்துக்களை மிகப்பெரிய சூறையாடப்படுகிறாங்க. இப்படி தமிழகம் முழுக்க இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றும் நாங்கள் எடுத்து வெளியிட போகிறோம். நன்றி.